ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செவன்த் சென்ஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் வரப்போகிற அனௌன்ஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட் நவம்பர் 19 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் டிஜிட்டல் பிரின்சிபல் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிட் வைஸாக வந்து பார்ட் பி அண்ட் சி வந்து கொஷின் கேட்குறதுக்கு எதெல்லாம் சான்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் மல்டிப்ளெக்சர். சரிங்களா? இதில் லாஸ்ட் டைம் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்ருக்காங்க. 8:1 16:1 மக்ஸாக கேட்கலாம், இல்லை டிமல்டிப்ளெக்சர்லேருந்து ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்து நமக்கு அதனோட சர்க்யூட் டிசைன் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பீரியாரிட்டி என்கோடர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு இதில் என்கோடர் அண்ட் டிகோடர் லாஜிக்கை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமேஃப். சரிங்களா? நமக்கு மேக்ஸிமம் வந்து 4 வேரியபிள் கேமேஃப் கேட்க தான் சான்சஸ் அதிகம். 5 வேரியபிள் இதுவரை கேட்டதில்லை டிபிசியோட. சரிங்களா? ஈசிக்கு வந்து 5 வேரியபிள் வரை கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? கேமேஃப்ல வந்து கண்டிப்பாக எஸ்ஓபி பிஓஎஸில் ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம சேனலே இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டரு, ஆஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர். சரிங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே வந்து ஒரு சில டைமில் நேண்ட் கேட் யூஸ் பண்ணி நார் கேட் யூஸ் பண்ண சொல்லி டிசைன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதையும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். ஆஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், சப்ட்ராக்டர் எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 2 போகிறோம். யூனிட் 2வில் 4 டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டுக்கு ஃப்ளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன் டிஎன்டியில் நம்ம எஸ்ஆர் ஜேகே யூஸ் பண்ணி கன்வர்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த 2 டைப் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃப்ளிப் ஃப்ளாப்னு 4 டைப்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஜேகே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜேகேவும் எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? செட் அண்ட் ரீசெட்டில். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து மாட் 5 மாட் 10 கவுண்டர். சரிங்களா? ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி சொல்லி டிசைன் பண்ணலாம். அது எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் இது 2 யூஸ் பண்ணி நம்ம மாட் 5 மாட் 10 கவுண்டர் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அப் டவுன் கவுண்டர், சிங்க்ரனஸ் கவுண்டர் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா ஷிஃப்ட் ரிஜிஸ்டர். ஓகேங்களா? ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் என்ன, அதனோட 4 டைப்பை பற்றி எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி டி ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். சரிங்களா? இது எல்லாமே வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்போட கன்வர்ஷனு. ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்லேயும் 3 கன்வர்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. டோட்டலாக 12 ஃப்ளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கு வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? இதில் வந்து அட்ரஸிங் மோடு, ஆர்கிடெக்சர், இது மட்டும் நம்ம படித்தாலே மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம், அதை வந்து எழுதணும். 2 மார்க்ஸ்லையுமே வந்து டிஃபைன் அட்ரஸிங் மோட் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து வான் நியூமன் ஆர்கிடெக்சர், ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மெமரி அட்ரஸ் ஆப்ரேஷன் என்ன, ஆப்ரேஷன் அண்ட் ஆப்ரன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், இது ஒன்று இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு ஐஎஸ்ஏ மட்டும் பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் வந்து நமக்கு 3rd யூனிட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அட்ரஸிங் மோடும் ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 2லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வந்துடும். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 இது வந்து பைப்லைனிங்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேங்களா? டேட்டா பாத் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் யூனிட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பைப்லைன் அசார்ட்ஸ்னால் என்ன, அசார்ட்ஸோட டைப்ஸு, இதெல்லாமே கேட்கலாம். டிஃபைன் பைப்லைனிங் 2 மார்க்ஸ்லையுமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அசார்ட்ஸ்னால் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பைப்லைன் அசார்ட்ஸ்னால் என்ன, ஃபெசிடி கோட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எம்ஐபிஎஸ் இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்டுக்கான ஒரு ஆர்கிடெக்சருமே நமக்கு இருக்குது, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஆஃப் கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பேரிஷன் வந்து ஹார்ட்வேர் மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பற்றி ஒரு கம்பேரிஷன்ஸ் 2 மார்க்ஸ்லேயே பிக் கொஷின்லேயே கேட்கலாம். 6 மார்க்கில் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 5 போயிடலாம். யூனிட் 5ல் வந்து வாட் இஸ் கேஷ் மெமரி, கேஷ் மெமரினா என்ன, அதனோட மேப்பிங், மெமரி மேப்பிங் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னா டிஎம்ஏ கண்ட்ரோலர், அதனோட பிளாக் டயக்ராம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து விர்ச்சுவல் மெமரி, கேஷ் மெமரி, விர்ச்சுவல் மெமரி 2த்துல ஒரு கொஸ்டின் நமக்கு கம்பல்சரி இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்ட் சிலையுமே நமக்கு இந்த யூனிட்லேருந்து கேட்கவும் ஒரு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் மெமரி, அப்புறம் இன்டர் கனெக்ஷன் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இது வந்து இன்டர் கனெக்ஷன் ஸ்டாண்டர்ட்னா ஒன்றும் கிடையாது, யூஎஸ்பி சாட்டாவை பற்றி எழுத போகிறீங்க. யூனிவர்சல் சீரியல் பஸ்ஸு, சீரியல் அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்டாச்மெண்ட், இதை பற்றி தான் எழுத போகிறீங்க. இன்டர் கனெக்ஷன் ஸ்டாண்டர்டு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் நமக்கு கோட் கன்வெர்ட்ஸுமே வந்து கம்பல்சரி பார்த்தாகணும். ஏன்னா நமக்கு இது லேப்டாப் தெரியுறதுனால லேபில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டும் நமக்கு டேரெக்டாக கேட்கலாம். கோடு கன்வெர்ட்டரில் பைனரி டு கிரே கோடு, கிரே டு பைனரி, எக்ஸஸ் கோடு கன்வெர்ட்டரு. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி மேக்னிடியூட் கம்பேரட்டருமே வந்து பார்த்துக்கோங்க, 2 பிட் 4 பிட். ஓகேங்களா? அடிஷ்னலாக ஒரு கொஷின். லாஜிக் கேட்ஸ், அந்த கேட்ஸ் கொடுத்து சிம்பிள் எழுதி ட்ரூத் டேபிள், இதெல்லாமே டிசைன் பண்ண சொல்லி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி எதுவுமே விட்டுறக்கூடாது. லேபில் இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு தியரியில் கொஷின்ஸாக வர சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.